முதல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம், நான் தான் உங்க எறும்பு கூட்டம் தண்டபாணி பேசுறேன். இந்த புத்தக திருவிழாவுக்கு போயிட்டு வந்தேன், புக் ஃபேருக்கு. ஏன்னா புத்தக திருவிழான்னு தமிழ்ல சொன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால எல்லாருக்கும் புரியுற மாதிரி புக் ஃபேருக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப அருமையா இருக்கு. அது அதோட அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு. உள்ள நுழையிறோம். உள்ள நுழையும் போது அருமையா ஒரு வள்ளுவர் உட்காந்துருக்காரு. வள்ளுவர் எல்லாரையும் போறவங்க எல்லாம் பார்த்து, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கெழுபிறப்பும் ஏமா புடைத்து, போய் படிங்க 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 அப்படின்னு சொல்றாரு. பாரதிதாசன் படி படி படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காருல, அந்த பாட்டை பாடுறாரு. அதே மாதிரி ஔவையார் கற்கை நின்றே பிச்சை போயினும் கற்கை நின்றேன்னு அவங்க சொல்றாங்க. எல்லாம் உள்ள போயிட்டே இருக்காங்க. உள்ள போயிட்டு வந்தா ஏகப்பட்ட ஸ்டால் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, எல்லா கருத்துகள் சம்பந்தப்பட்ட புத்தகமும் இருக்கு. அதாவது அதுல இல்லாத புத்தகங்களே இல்லைன்னு வச்சுக்கோன்னு. நான் ஒருத்தர் கேட்டேன், எவ்வளவு புத்தகம் இருக்குன்னு. 1 கோடி புத்தகம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 1 கோடி புத்தகம், நம்ம சரஸ்வதி பூஜை பண்ணக்கூடிய ஆட்கள் 1 கோடி சரஸ்வதியை ஒரே இடத்துல பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. அமைப்புகள் ரொம்ப அருமையா இருக்கு. இதுக்கு யாருக்கு நன்றி சொல்ல முடியும்? பப்பாசி தான் சொல்லணும். இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய தபால் துறை இருக்கு பாத்தீங்களா, அது ஆதார் திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆதார் திருத்தம், இந்த ஸ்டாம்புகள் சேமிப்பவர்கள், பிலாட்டிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவங்களுக்கெல்லாம் உண்டான ஒரு சிறப்பான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 அழகா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கழிப்பறை வசதி ரொம்ப சுத்தமா இருக்கு. அதெல்லாம் சொல்லிதான் ஆகணும். இதற்கெல்லாம் எல்லா பதிப்பாளர்களுக்கும் எறும்பு கூட்டத்தினுடைய சார்பிலே நன்றி சொல்றேன். பப்பாசிக்கு நான் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றேன். அருமையான விழாவை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விழாக்கள் தொடர்ந்து பண்ணுங்க. என்னை போன்ற புத்தக வாசகர்களுடைய ஆதரவு என்னைக்கும் பப்பாசிக்கு உண்டு. எல்லா பதிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில வரும்போது அப்படியே வள்ளுவர் இப்படியே பார்க்கிறார். என்ன மேல பார்க்கிறார், கீழே பார்க்கிறார், மேல பார்க்கிறார், கீழே பார்க்கிறார். பார்த்துட்டு அப்பதான் சொல்றாரு, என்ன திருக்குறள், ஏன்பா அது என்ன திருக்குறள் அது? அதுதான் என் கூட பக்கத்துல ஒருத்தர் நண்பர் இருந்தாரு. அவர் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்கு, அது என்ன திருக்குறள் வள்ளுவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்ற கரெக்டா சொல்றாரு. கற்க கற்றடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வள்ளுவர் வழி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த வருஷம் நம்ம திரும்பி வருவோம். இந்த புத்தக கண்காட்சி பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை. எத்தனை பதிப்பகங்கள், எத்தனை வெளியீட்டகங்கள், எவ்வளவோ பேர் தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், இங்கு வருபவர்கள் எல்லாம் ஒரு பெருமைக்காக புத்தகம் வாங்குபவர்கள் அல்ல, நிச்சயமாக படிப்பதற்காக புத்தகம் வாங்குபவர்கள். உண்மையிலேயே அவர்களை நான் கையெடுத்து கும்பிடுகிறேன். மிகவும் அருமையான ஒரு விழா. அப்படியே 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 அருமை 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 அருமை, அருமையிலும் அருமை. ஆஹா ஆஹா, எவ்வளவு எழுத்தாளர்கள், எவ்வளவு பதிப்பாளர்கள். தமிழே உன்னை தலை வணங்குகிறேன், தமிழே உன்னை தலை வணங்குகிறேன், தமிழே உன்னை தலை வணங்குகிறேன். எல்லா தலைப்புகளிலும் புத்தகங்கள் இங்கு இருக்கிறது. எல்லா தலைப்புகளிலும் இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டே வாருங்கள். ஏறக்குறைய 1000 அரங்கங்கள். ஆஹா,
பார்க்க முடியாதவர்களை எல்லாம் இங்கு பார்க்கலாம், பேச முடியாதவர்களெல்லாம் இங்கு பேசலாம். இந்த நற்றமிழ் அரங்கம், நற்றமிழ் பகுதி முடிய போகிறது. அடுத்து நாம் அடுத்த பகுதிக்கு செல்வோம். ஆஹா ஆஹா, என்ன மாதிரியான புத்தகங்கள்! அடடடா! தமிழே, தமிழ் தாயே, வணங்குகிறேன் தமிழ் தாயே. எல்லா பத்திரிகைக்காரர்களும் இங்கு அரங்கம் போட்டிருக்கிறார்கள். தினமணி, தினமலர், தினத்தந்தி, தமிழ் இந்து, இப்படி எல்லா பத்திரிகைக்காரர்களும் இங்கு அரங்கங்கள் போட்டிருக்கிறார்கள். அருமை அருமை அருமை. இந்த உள்ளம் துள்ளி வீழியா, அந்த ஒரு பாட்டுல வரும்ல, ஆஹா. ரொம்ப பசி எடுத்தவனுக்கு பஃபேல கொண்டு போய், பெரிய பஃபேல கொண்டு போய் விட்டோம்னா, இதை சாப்பிட்றதா அதை சாப்பிட்றதான்னு தெரியாம முழிப்பான். பார்த்தீங்களா? அப்படி விழிக்கிறேன் நான். இதை சாப்பிட்றதா அதை சாப்பிட்றதா, இதை பண்றதா அதை பண்றதா, எப்படி என்னத்தை பண்றதுன்னு தெரியாம ஒரு விழிப்பு. இந்த புக் வாங்கலாமா, அந்த புக் வாங்கலாமா, இங்க போகலாமா, அங்க போகலாமா. ஏறக்குறைய ஒரே நாள்ல நமக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் இங்க வாங்கிவிட முடியாது. நான் அதிகமாக பேசவில்லை. இந்த அரங்கங்களை எல்லாம் என்னுடைய ஒளிப்பதிவாளர் அருமை தம்பி என்னுடைய மச்சான் ஸ்ரீராம் அவர்கள் பாடப்பிடிப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமை 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 அருமை, அருமையோ அருமை, அருமையோ அருமை. பாரதி புத்தகாலயம், பழமையான புத்தகாலயம், பாரதி புத்தகாலயம். என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னே புரியலையே. அருமை 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 அருமை. இப்பொழுது நாம் சீர் வாசகர் வட்டத்துக்கிட்டு வருகிறோம். தம்பி சார், வணக்கம் சார்.
எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. உங்களை நான் வந்து இந்த ஜிபே அங்க சார். கார்டு இல்ல, ஜிபே தான் அங்க. நான் வந்து இந்த புத்தக கண்காட்சி பார்க்கறதுக்கு ஒரு பக்கம், உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். பில் போட்டுட்டு நீங்க இவர் வந்து சீர் எத்தனை இருக்குங்க என்ன? சீர்பதிப்பகம் தோழர் தம்பி. அருமையான புத்தகங்களை மிகவும் மலிவான விலைக்கு இவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவருடைய தமிழ் பணி நான் தலையை வணங்குகிறேன். அருமையான அருமையான பதிப்பாளர், அருமையான தோழர், அருமையான தோழர் தோழர் தம்பி அவர்கள். ஹைதராபாத்ல இருந்து கவுங்கூர்ல இருந்து லைவ் போட்டுட்டீங்களா? போட்டுனேன். சரி, நீங்க ஃபோன் பண்ணோனே நினைச்சேன். சரி, தோழர் நீங்க வந்துட்டாரு. ஒரு மணி தான். ஆமா, அது வாங்கணும் வாங்கணும் 100 ரூபாய்க்கு போட்டு. நான் வாங்கணும் உதவி பெற்றவங்க 50 ரூபாய்க்கு போட்டு. வாங்கணும். நான் வாங்கிக்கிறேன். நிறைய மக்கள் நான் வாங்கிக்கிறேன். நான் வந்து வாங்கிக்கிறேன். சொல்றேன். இந்த ஓகே 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 அதெல்லாம் முடிவு பண்ணி தான் வந்தேன். பில் அங்கப்பா. நான் இல்ல, இது கேஷ் பில் இருக்கு. அந்த கணக்குல எதுவும் அக்காவுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. அருமையான புத்தகங்கள். ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், இந்த புத்தகத்தை வந்து 100 ரூபாய்க்கு தராங்க. அருமையான புத்தகம், ஜெயகாந்தனுடைய அருமையான புத்தகம். நீங்கள்லாம் வாங்கணும். புதுமைப்பித்தனுடைய கதைகள் 50 ரூபாய்க்கு தராங்க. இதை விட வேற என்னங்க தர முடியும்? தயவு செய்து நீங்கள் வந்து இது பண்ணும். தோழர் தம்பி அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா, நான் உள்ள போய் பார்க்குறேன். சரி, பாருங்க. அப்படியே இந்த ஹாலை கவர் பண்ணுங்க. அடடடடா, இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள் குதூகலம் நிரம்பி. அண்ணா, இந்த ஒரு மனிதன் வந்து கொடுங்க. இது இது 100 ரூபாய். அது சரி. இது 2 புத்தகம் கொடுங்க. இந்த புத்தகத்தை நான் 2 புத்தகம் வாங்கியிருக்கேன். ஒன்று எனக்கு, ஒன்று பரிசளிக்கிறதுக்கு. நிறைய வாங்குங்க சார். அருமையான புத்தகங்கள்லாம் போடுறாங்க பாருங்க. இதை விட இன்னும் குறைஞ்ச விலையில எப்படி கொடுக்க முடியும்? அருமை அருமை. வாழ்க வாழ்க தோழர் தம்பி. தெரிவு செய்யப்பட்ட புதுமைப்பித்தன் கதைகள் 50 ரூபாய். நான் வந்து உங்களுக்கு இந்த புத்தக கண்காட்சியில ஒரு அம்மாவை ஒரு என்ன சொல்றது, அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன தகுதிகள் உண்டோ அத்தனை தகுதிகளையும் வாய்ந்த ஒரு அம்மாவை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? பாப்பாவை கூட்டு வந்தீங்களா? பாப்பா, நீ என்ன படிக்கிற? நான் பிஜி பண்றேன். வெரி குட். எந்த காலேஜ்? மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க். வெரி குட் வெரி குட். நல்லா நிறைய புத்தகங்கள் படிப்பீங்களா? படிப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். நல்லா இருக்கு. ஓகே ஓகே. லாஸ்ட் இயர் வரல, சோ இந்த வாட்டி. ஓகே ஓகே. உங்க பேரு? அஞ்சலி. வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். தேங்க்யூம்மா. தேங்க்யூ மேடம். அகனி வெளியீட்டகம். இவங்க வந்து நம்முடைய வந்தவாசி சேர்ந்தவர்கள். அருமையான ஒரு கவிஞர். இந்த அரங்கத்தில் வந்து ஐயா, இந்த புத்தகங்கள்லாம் வந்து இது வந்து 10 ரூபாய். இந்த புத்தகம் இந்த ரெண்டும் 1 ரூபாய்க்கு போட்டு 1 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க சார். ஒரு ஸ்லோக புத்தகம் கூட 10 ரூபாய் கம்மி எந்த புக்குமே கிடையாது. இது அருமையான புத்தகங்கள், குழந்தைங்கள்லாம் படிக்க வேண்டிய புத்தகங்கள். இதெல்லாம் வந்து இங்க வாங்க சார், கொஞ்சம் தயவு செய்து. தம்பியை வந்து பாருங்க, இந்த பாருங்க, இந்த புத்தகங்கள்லாம் வந்து ஒரு ரூபாய்க்கு யார் சார் புத்தகம் கொடுக்குறா இன்னைக்கு? அருமை 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 தோழர், அருமை தோழர். தம்பி வாங்கிக்கோ.
சொல்லி மாசத்துக்கு ஒரு புக் படிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். ஆரம்ப அந்த அம்மா பாருங்க, மாசத்துக்கு ஒரு புக்கு, ஒரு தமிழ் புக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களை நான் வணங்குகிறேன். படிக்கவும் செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷம். பேர் என்ன கண்ணப்பா? சுடரிசை. அருமடா 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 அருமை அருமை. நான் சீர்பதிப்பகத்திலேருந்து கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். அதை காமிக்கிறேன் பாருங்க. ஓநாய் குலச்சின்னம், அதுக்கப்புறம் ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். இந்த புத்தகம் நான் 2 வாங்கியிருக்கேன். ரொம்ப மலிவு பதிப்பில் தராங்க. 2 புத்தகம் வாங்கியிருக்கேன். ஒன்று படிக்கிறதுக்கு, ஒன்று வந்து பரிசளிக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து காம்ப்ளிமெண்டரியாக கொடுத்தாங்க. நிறைய இன்னும் வாங்க போகிறேன். எதை வாங்கிறது எதை விடுறதுன்னே தெரில. அதாவது ஒரு சிரிப்பாக சொல்ல போனால், அரசாங்கம் வந்து இந்த புத்தகங்கள்லாம் வாங்கிறதுக்கு ஒரு லோன் கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல, அடுத்த வருஷம் அதை அடைச்சிடலாம். இல்லை வந்து வங்கிகள்லாம் வந்து ஒரு பிஎல் கொடுத்தாங்கன்னா போட்டு எப்படியும் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு புக்கு வாங்கி வச்சிடலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடைச்சிடலாம். இது வந்து நான் ரொம்ப சிரிப்பாக சொல்கிறேன். அருமையாக இருக்குது. எந்த புத்தக கடைக்கு போனாலும், எந்த புத்தக ஸ்டாலுக்கு போனாலும் இதை வாங்குறதா அதை வாங்குறதான்னு பெரிய குழப்பம் வருது. சந்தோஷம். ரொம்ப எனக்கு மனம் நிறைவாக இருக்குது. சரி, வேற இதில் பார்க்கலாம். ஒரு வழியாக புத்தக கண்காட்சியில் ஒரு பகுதியை ஒரு பகுதி தான் பார்த்து முடிச்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட சில கடைகள் மட்டும்தான், சில ஸ்டாலில் தான் வந்து புக்குகள் வாங்கியிருக்கோம். இன்னும் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு கிடைத்தால் இல்லை, கண்டிப்பாக அதுக்குள்ளார 23ஆம் தேதிக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு முறை திரும்ப வருவேன். அப்போ முடிஞ்சால் இது பண்ணுறேன். அதுக்குள்ளார உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இல்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வரணும், வந்து பார்க்கணும். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நான் அனுபவித்தேன், நீங்களும் அனுபவிக்கணும், நீங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. வரும்பொழுது குழந்தைகளை கூப்பிட்டு வந்து காட்டுங்க. அதுதான் எறும்பு கூட்டத்தோட விருப்பம். எறும்பு கூட்டம் உங்களுக்கு என்றும் நல்ல செய்திகளை சொல்லும். நீங்கள் தயவு செய்து இந்த எறும்பு கூட்டம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நல்ல பல விஷயங்களை சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். கேட்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நல்ல விஷயங்களை சொல்ல நான் தயார், கேட்க நீங்களும் தயார். நாம் இணைவோமே, நல்லதை செய்வோம். நன்றி, வணக்கம்.